சொல்லுங்க ஜி. என்ன கூடி போய் நாலேஜ் எனக்கு கெயின் பண்றதை விட நாலேஜ் இல்ல ஜி, எனக்கு கலாய்க்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இருந்தா கலாய்க்க முடியும் ஜி. அதுக்குதான் நான் சொன்னேன், நட்புன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நட்புன்னா என்ன தெரியுங்களா? நமக்கு ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் காமெடி பண்ண முடியும். எல்லார்கிட்டயும் நம்மளால காமெடி பண்ண, ஒரு நிமிஷம் இருங்க, எல்லார்கிட்டயும் நம்மளால காமெடி பண்ண முடியாது. ஒரு விஷயத்த காமெடி பண்ணணும்னா அதுக்கு தோதான ஒரு கம்பெனியன் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் கூப்பிடுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல உங்க விருப்பம். உங்களை வச்சு நான் எங்க பண்றேன்? நான் அவனுங்களை காமெடி பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு கூட இப்ப நீங்க யாரும் வரல அப்படின்னா நான் அப்படியே உட்காந்து பேனு டிஸ்கஸ் டிப்ரெஷனோட கவனிச்சு மட்டும்தான் இருப்பேன். கூட யாராவது இருக்காங்க, கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க 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 கூட தான் ஒரு விஷயத்த கலாய்க்க முடியும். கலாய்க்கிறதுக்கு வந்து எப்பவுமே ஒரு சின்னதா ஒரு நட்பு தேவை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலாய்க்காம என்னால தாங்கிக்கவே முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு ஜோதி பையன் கூட தான் சொன்னான், சித்தப்பு இதெல்லாம் படு போர் சித்தப்பு, என்ன போய் அதுக்கெல்லாம் வர சொல்றிய சித்தப்புன்றான். உண்மைதான், பயங்கர போர் அடிக்கும், கடுப்படிக்கும் அதெல்லாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட உட்காந்துன்னு பேக் பெஞ்சில் உட்காந்துன்னு கலாய்ச்சினே இருந்தாதான் இதெல்லாம் தாங்கிக்க முடியும். அதனால கூப்பிடுவேன். எந்த நாயும் வரமாட்டேங்குது ஜி, அவனைதான் ஜி வர கூட்டின்னு போக சொல்றாரு எங்க மாமாவும். அந்த நாய் வரமாட்டான் ஜி. அவனுக்கு வந்து 10,000 ரூபாய் தரனால வேண்டாம் எனக்கு 10,000 ரூபான்றான் அவன். பெரியப்பா அவனுக்கு 10,000 ரூபாய் அனுப்புறேன்றார் ரசா, வரசான்றேன். எனக்கு 10,000 ரூபாய் வேணாம், ஒண்ணும் வேணாம், நான் வரல அப்படின்றான். இதான் வேலை முக்கியமான வேலை. ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? 10 தூங்கணும் வீட்டுல, அவ்வளவுதான், வேற என்ன வேலை? தூங்கு மூஞ்சி சோம்பேறி நாய் ஆயிட்டான் அவன். சொல்லுங்க. முக்கியமான ட்ரைனிங் பேசுனேன், அதுக்காக இல்ல நீங்க வந்தீங்கன்னா, ஆட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா புரியுது. நீங்க ஒரு செகண்ட் இருங்க. வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, நீங்க ஆட்டோல உட்காந்து கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாம், புரியுதுங்களா? படுத்துக்கிட்டு கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாம். எனக்கும் வந்து முதுகு வலிக்கும் போது வந்து உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். எங்க மாமா கிட்ட சொல்லுவேன், ஆட்டோ எடுத்துட்டு போனா 1000 ரூபாய் செலவாயிடுச்சு மாமா, ஒரு 2000 ரூபாய் அனுப்புங்க வெங்கடேஷ் அக்கௌண்ட்டுக்கு. புரியல. 2-2:30 மணிக்கு அங்க இருந்தா கரெக்டா. 3 மணிக்கு சொல்றானுங்க, 2:30 மணிக்கு நம்ம அங்க இருந்தா போதும். சரி, அப்போ ஓகே. ஏன்னா எனக்கு நான் 2 விஷயங்களுக்காக கேட்கறேன். ஆட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லது, ஏன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எனக்கு. ஆமா, ஓகேவா? சரி, வாஷிங் எல்லாம் முடிச்சாச்சு. வாஷிங் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாண்டி? எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே. நீங்க காசு வாங்காம போயிட்டீங்கன்னு திட்டுறாங்க. இந்த காசு கேட்க சொன்னே கேட்கலையே நீனு அப்படின்ட்டு. அவங்களுக்கு அது புரியாது ஜி. அவங்களுக்கு அது புரியாது. நீங்க வாங்க இன்னைக்கு. மாமா அங்க, இன்ஃபேக்ட் நான் பண்ற மொத்த லைவே மாமா அங்க உட்காந்துன்னு பாத்துன்னு இருப்பாரு. ஆமா, அதனால நீங்க கூட வந்தா நல்லதுதான். உங்க மேல கொஞ்சம் இம்ப்ரெஷன் உருவாகும். இன்னைக்கு தேவைப்படாத அந்த மாதிரி யாரையும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து ஏற்கனவே கடன் பண்ணின்னு எந்த மாதிரி பினான்சியல் சிக்கல்ல போய் நீங்க லாக் ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அன்னைக்கு. இந்த மாதிரியான ஆட்கள் இவர் தான் இல்ல, வேற யாராவது கூட உங்க உறவினர்கள கூட இருக்கலாம். யார் உங்களை அப்ப காப்பாத்துவாங்கன்னு தெரியாது. உண்மையாவே நான் வேணா கூட வருவேன், ஜெயில வேணா கூட உட்காந்துப்பேனே தவிர என்னால காசு கொடுத்து உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி ரிஸ்கான விளையாட்டு தான் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒன்றும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற ரிஸ்கான விளையாட்டுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களை வந்து
மீட்கிறதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். அது மாதிரி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல தான் தினகரனோட தம்பி தூக்கு மாட்டினது. சும்மா கிடையாது, ஒரு நாள் 2 நாள் கிடையாது ஜி. அது அந்த போதை அவனுக்கு ஏறினது வந்து 2015 ஏறிச்சு ஜி. 2023 தூக்கு மாட்டினா அவன். நீங்க அது லேஸ்பட்ட விஷயம் நினைக்கிறீங்க, அது எவ்வளவு மன விளைச்சல்னு தெரியாது உங்களுக்கு. இத்தனைக்கு அவன் தூக்கு மாட்டினது அவன் பொண்டாட்டினால. அந்த பொண்ணு இனி வரைக்கும் அவன் அப்படியே தான் இருக்கிறா. ஜாலியில ஜிம்கான் அவனை கடனை பண்ண வச்சு அவன் ஜாலியா சுத்துறதுக்கு, கார்ல சுத்துறதுக்கு, ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறதுக்கு, பிஸா பர்கர் வாங்கி திங்கிறதுக்கு அவன் அலைக்கழிஞ்சா. அவனும் நியாயமான காரணத்துக்காக தான் அந்த சூதாட்டத்துல இறங்கினான். அவனுக்கு அது நியாயமான காரணம், காதலுக்காக இறங்கினார் அண்ணாத்த. அப்புறம் தொங்கிட்டாரு. சும்மா கிடையாது. சாரி, உங்களை அப்செட் பண்ணி நானே வரவிடாம பண்றேன் போல இருக்கு. என் உணர்வுகள் நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்காக வராம வந்துடாதீங்க. ரைட், தேங்க்யூ ஃபார் டாலரேட்டிங் மீ. சரி, வீட்டுக்கு போயிட்டு சொல்லுங்க. கொஞ்சம் நெகட்டிவான விஷயத்தை பேசினே இருக்கா, நீங்க எனர்ஜி வந்துடும் உங்களுக்கு. பூஸ்ட் ஏதாவது பண்ணுங்க பாக்குறா, ஆபீஸ்ல நான் தான் சொல்றேன், எனக்கு உண்மைதான் பேச வரும். எனக்கு வந்து பூஸ்ட் ஏத்துறதுக்கெல்லாம் போய் சொல்ல வராது. எனக்கு அதனால தீமையே நடக்கும்னா கூட எனக்கு உண்மைதான் பேச வரும். சரி, நான் ஸ்டாக் மார்க்கெட்டே பண்ணல, ஓகேவா? மகிழ்ச்சி. வாங்க. சரி, வரீங்க தானே? நீங்க வரீங்க நம்பலாமா இல்ல நான் போட்டுமா? ஷுவர். கொஞ்சம் கேஸ் போட்டு அவட கேஸ் போட்டுருக்கு. இல்ல, உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் காசு அனுப்பணும். உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாரு, போட்டுங்க. சரி, அப்போ